கர்த்தர் நம்மை ஈனம் பண்ண விட மாட்டார், பயப்படாதே. ரூத் 2:15. அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்றான். ஈனம் பண்ணுதல் என்ற வார்த்தையானது மனித சமுதாயத்தில் பேசப்படும் மிகவும் இழிவான வார்த்தை. பெரும்பாலும் பிச்சை எடுப்பவர்களையும் மிகவும் இயலாமையில் இருப்பவர்களையும் அவ்வாறு சமுதாயம் ஈனப்படுத்துவது உண்டு. ஈன பிறவிகள் என்று கூட மிகவும் தாழ்நிலையில் உள்ளவர்களை இழிவுபடுத்துவது உண்டு. ஈன பிறவிகள் என்று யாருமே கிடையாது. எல்லோரையும் நம்மை போலவே தேவன் படைத்திருக்கிறார். ஈனப்பிறவியான பிசாசின் கிரியையினால்தான் ஜனங்கள் அவ்வாறு அவதிப்படுகிறார்கள். அவன்தான் ஜனங்களை ஈனப்படுத்துகிறான். இங்கு ரூத் என்ற பெண்ணை போவாஸ் ஈனப்படுத்த வேண்டாம் என்று சொன்னாலும் அவள் ஒரு ஈனமான நிலையில்தான் காணப்பட்டாள். கணவனை இழந்தவளாய், ஆண் துணை இல்லாதவளாய், பிழைப்புக்கு ஒன்றுமில்லாதவளாய், வயதான மாமியாரோடு ஈனமானவளாகத்தான் வாழ்ந்து வந்தாள். ஒருவேளை சாப்பாட்டிற்கே சிந்தும் கதிர்களை பொறுக்கும் அவல நிலை. அறுவடை காலத்தில் மட்டுமே இவ்வாறு செய்ய முடியும், மற்ற காலங்களில் இதையும் செய்ய முடியாது. மிகவும் கேவலமான ஈனமான வாழ்க்கை. கணவன் இருந்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இளம் விதவையாய் அவளுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாக இருந்தது. சாதாரண மக்களாக இருந்தால் நிச்சயமாக அவளை ஈனப்படுத்தத்தான் செய்திருப்பார்கள். ஆனால் இவளுக்கோ கிருபை கிடைக்கும் விதமாக போவாஸ் என்ற தேவ மனிதனை தேவன் அவளுக்கு வெளிப்படுத்தினார். அவன் பெரிய பணக்காரன், ஏகப்பட்ட சொத்துக்கள், அநேக வேலைக்காரர்கள். இப்படி இருக்கிற ஒருவன் நிச்சயமாக மிகவும் ஏழ்மையான இவளை பார்த்து நமது சமுதாயத்தில் நடப்பது போல ஈனப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அவனோடு தேவன் இருந்ததனால் அவன் அப்படி நடந்து கொள்ளவில்லை. அவனுடைய வேலைக்காரரையும் அப்படி நடக்க விடவில்லை. அவளை யாரும் ஈனம் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஒருவேளை இது போன்றவர்களை ஈனப்படுத்தும் கலாச்சாரம் அங்கு காணப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து தேவன் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். நீங்களும் பிறரால் ஈனப்படுத்தப்படும் அளவிற்கு எதுவும் இல்லாமல் வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கும் இறங்குவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். சூழ்நிலையை மாறுதலாய் அமைய பண்ணுவார். பயப்படாதிருங்கள். ஆமென்.